ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 29 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, ஆபரேஷன் சாகர் மந்தன் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, போதைப் பொருள் கடத்தல் இதனுடன் தொடர்புடையது. அதாவது இந்திய கடற்படையும் அதாவது இந்திய உளவுத்துறையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குஜராத்தினுடைய எல்லையில் 3300 கிலோ போதைப் பொருளை வந்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த படகுக்கு கைமாறும் போது இவங்க பிடிச்சதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த படகுக்கு கைமாறும் போது பிடிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு 2000 கோடின்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த அதாவது இந்திய போதை தடுப்பு பிரிவு வந்து வரப்போகுது. இது வந்து யாருக்கு மூவாக இருந்தது, தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கோ வந்து தமிழ்நாட்டில் யாரோ இந்த இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை விசாரிக்க வந்து வரப்போகிறாங்க. ஸோ அதனுடைய பேர் தான் ஆப்ரேஷன் சாகர் மந்தன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேல்யூ இல்லை, அதாவது 3300 கேஜி ஒரே நேரத்தில் பிடிச்சதா சரித்திரம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2500 கிலோ கொச்சி துறைமுகத்தில் கொச்சி கடல் பகுதியில் வந்து பிடிச்சிருக்காங்க. இதுதான் அதிகபட்சம். இப்போ வந்து 3300 கேஜி. இதுவரையும் கிட்டத்தட்ட 14 லட்சம் கிலோ 14 லட்சம் கேஜி போதைப் பொருள் வந்து அழிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சி அழிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருள் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கடல் எல்லை மூலமாக தான் வருது. அதே போல் இந்த பிடிச்ச இந்த 3300 கேஜி இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் துறைமுகத்திலிருந்து வந்து இருக்குன்றாங்க. அதே போல் இதனுடைய இந்த போதைப்பொருள் பேக்கில் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானியருடைய பெயர் வந்து அச்சிடப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க. அப்போ ஈரானும் பாகிஸ்தானும் சேர்ந்த இந்த 2 நாடுகளை சேர்ந்தவங்க தான் இதை வந்து தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இதிலிருந்து புரிஞ்சிக்கலாம். ஆப்ரேஷன் சாகர் மந்தன் தான் இந்த திட்டம். ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து வி.என். சாமி. இவர் வி.என். சாமி என்றவர் அதாவது தினமணியினுடைய ஒரு பத்திரிகை ஆசிரியர், தலைமை ஆசிரியர். இவர் வந்து பெரியாருடைய உதவியாளராக இருந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 92 வயசு அப்படின்னு சொல்றாங்க. பெரியாருடைய உதவியாளராக இருந்திருக்கிறாரு. அதே போல தமிழ்நாடு சுதேசமித்திரன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா 1968 தான் தினமணியில் வந்து சேர்ந்திருக்காரு. ஓகேங்களா? அதே போல் இவருடைய முக்கியமானது பார்த்தீங்கன்னா புதிய கடற்போர்கள், இதனுடைய முக்கியமான நூல்கள் புதிய கடற்போர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாமன்னன் ராஜராஜன் விருது இவருக்கு வந்து இதுக்காக கொடுத்தாங்க, புதிய கடற்போர்களுக்காக. அடுத்தது இந்திய விடுதலை போரில் இன்னுயிர் தந்த வீராங்கனைகள், இதெல்லாம் இவருடைய சிறப்பான நூல்கள். அதே போல இந்திய விடுதலை போரில் தமிழக மகளிருடைய பங்குகள், இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற நூல்கள். ஸோ அதுக்காக இவருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது, ஆனந்த் அம்பானியின் வந்தாரா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அழிந்து வரும் விலங்குகளை காப்பாற்றுவது. அதாவது உங்களுக்கே தெரியும், அதாவது ஆனந்த் அம்பானி என்றவர் முகேஷ் அம்பானியுடைய மகன். ஓகேங்களா? ஸோ முகேஷ் அம்பானி வந்து திருபாய் அம்பானியுடைய மகன். அதாவது திருபாய் அம்பானியுடைய பேர் தான் ஆனந்த் அம்பானி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவிலே, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து நம்பர் 1. ஸோ இப்போது அவருடைய மகன் இவர் இந்த அழிந்து வரும் விலங்குகளை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட அதாவது குஜராத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது, 3000 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அந்த பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலத்தை தவிர்த்து அந்த இடத்தை தவிர்த்து மீதி எல்லாமே காடு மாதிரி தான் இருக்குது, இந்த 3000 ஏக்கரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அழிஞ்சு வர விலங்குகளை வந்து மீட்டெடுத்து இவர் வந்து அந்த விலங்குகளுக்கு, அதாவது சப்போஸ் ஒரு சில விலங்குகள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த விலங்கை வந்து மீட்டு அந்த நோயை குணப்படுத்துறது. ஸோ இதன் மூலமாக அந்த விலங்குகள் அழிதலிருந்து பாதுகாக்கலாம். அதே போல் நிறைய யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா நோயால் அவதிப்பட்டு கால் உடைஞ்சு ஸோ நடக்க முடியாமல் ஏதோ எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. யானையாக இருக்கட்டும், காண்டாமிருகம், கரடிகள், எவ்வளோ நிறைய அழிந்து வரும் விலங்குகளை ஸோ இவர் வந்து அந்த யூனிட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு ஸோ அதை வந்து பாதுகாக்கிறார், அதாவது அந்த நோயிலிருந்து காக்குறாரு. ஸோ இதன் மூலமாக நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், ஸோ
அழிந்து வர நிலையிலேருந்து பாதுகாத்து ஸோ அந்த மரபை வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ நிறைய இப்போ வரையாடு கூட நம்ம வந்து அழிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை பாதுகாத்து அந்த இனத்தை அழியாமல் பாதுகாத்து இவர் கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நிறைய தன்னாளவர்கள் கலந்துருக்காங்க. இந்திய அரசனுடைய விலங்குகள் அமைப்பு வந்து இவரோடு சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்வந்தராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை இவர் வந்து தொடங்கியிருக்காரு. இதன் மூலமாக அழிந்து வரும் விலங்குகளை காப்பாற்றுவது இவருடைய நோக்கம். இதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இது எனக்கு ஒரு திட்டம் ஒரு கனவாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் இப்போது செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வந்தாரா திட்டம். அடுத்தது தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இது தெரியும், பிப்ரவரி. ஆப்ஷன் பி பிப்ரவரி 28. இது யாருடைய நினைவாக கொண்டாடுறோம்? சர் சி வி ராமன், நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்களுடைய நினைவாக தான் இந்த தேசிய அறிவியல் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக படித்து தேர்வில் தேர்ச்சி ஆகணுன்றது என்னுடைய ஆசை. ஓகே, இன்றைக்கி பார்த்தா 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 1, ஆப்ரேஷன் சாகர் மந்தன் எதனுடன் தொடர்புடையது? 2, கலைஞருடைய எழுதுகோள் யாருக்கு அந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டது? அதாவது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பரிசு தொகையுடன் அந்த விருது வந்து யாருக்கு அறிவிக்கப்படுது? ஓகேங்களா? 2 கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கண்டத்தில் பார்க்கலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.